ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து என்ன டாபிக் எந்த டாபிக் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நேற்று பார்த்தோமே இது வந்து நம்ம பாடி ரிலேட்டட் தான். நேற்று என்ன பார்த்தோம், நம்ம வந்து ட்ரக்ஸ் வந்து எப்படி பிரெயின் அஃபெக்ட் பண்ணுதில்ல, அதேமாதிரி டுடே என்ன பார்க்கலான்னு இருக்கிறோம்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஹவு ஃபுட் அஃபெக்ட்ஸ் அவர் பிரெயின், அதாவது நம்மளை சாப்பிட்ற ஃபுட்டு வந்து எப்படி வந்து பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது என்னென்னா, நேற்று பார்த்த டாப்பிக்கோட கண்டென்ட்டோட கொஞ்சம் ரிலேட் ஆனது, அதனால் வந்து சொன்னால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் அடுத்த நாளே வந்து இந்த டாபிக் பற்றி பேசுகிறேன். ஸோ ஹவு ஃபுட்ஸ் அஃபெக்ட் அவர் பிரெயின், இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம், உங்களுக்கே தெரியும். இந்த போஸ்ட் லஞ்ச் அப்பத்தின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா, நம்ம லஞ்சுக்கு அப்புறம் லஞ்ச் சாப்பிட்றோம்ல, அதை சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து நீங்கள் தூங்காமலாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா? என்னைக்காச்சும் கன்ஃபார்ம் முடியாது. நீங்கள் ஏதாச்சும் தூங்காமலாம் படிக்க முடியுமா? அதுவும் முடியாது. ஏன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் யூஸ்வலாக அதோட ரீசன் என்னன்னு தெரியும்னா, நம்ம சாப்பிட்டது வந்து அதை டைஜஸ்ட் பண்ணணும். ஸோ இன்டெஸ்டைனுக்கு வந்து நிறைய பிளட் வேணும். அது வந்து மற்ற பாடிக்கெலாம் போகாமலாம் வந்து பிரெயினுக்குலாம் போகாத பிளட்டெல்லாம் வந்து எல்லாத்தையுமே அதுவே எடுத்துக்கும். ஸோ இப்போ பிரெயினுக்கு வந்து பிளட் போகிறதில்ல, ஸோ வந்து அது ஒர்க் பண்ணாது. ஸோ வந்து அது காம் ஸ்டேட்டுக்கு வந்து இந்த காபா மூலிமா வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூலிமா ஸோ வந்து அது தூங்குறக்கு ஆரம்பிச்சு. இதுதான் வந்து ஓவரால் ஃபங்க்ஷன். ஸோ வந்து இதை வந்து இன்றைக்கி பார்க்கலான்னு இருக்கிறோம். நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்ல, இதில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹவு வந்து ஃபுட் வந்து ஒரு சிம்பிளான இதில் பார்த்தோம்னா, ஒரு சாப்பிட்டாலே வந்து நம்ம பிரெயினை இமிடியேட்டாக அஃபெக்ட் பண்ணுறது, இது வந்து ஒரு நேச்சுரல் மெத்தட். ஸோ வந்து இதை வந்து என்னென்ன ரீசன்னால என்னென்ன நியூட்ரியன்ஸும் எது மூலியமாலாம் இந்த பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆகுது, ஸோ அதை வந்து பார்க்கலான்னு இருக்கிறேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரெயின், நம்மளோட ஹியூமன் பிரெயின் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த வாட்டரை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ண வேண்டாம். ஸோ அந்த வாட்டர் கண்டென்ட் மட்டும் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரெயினில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னா ரொம்ப மெயினான இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் என்ன பார்த்தோம்னா, இந்த ஃபேட்ஸ், அதாவது இந்த கொழுப்புகள். ஃபேட்ஸ் வந்து இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா லிப்பிட்ஸ். ஓகேவா? இந்த ஃபேட்ஸ், லிப்பிட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ப்ரோட்டீன்ஸ், இந்த புரதங்கள். தென் அதுக்கப்புறம் வந்து இந்த அமினோ ஆசிட்ஸ் சொல்லி சில கெமிக்கல் மாலிகுல்ஸ் இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த இந்த எல்லாமே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் இது வேணும்ல, அதாவது இந்த குளுக்கோஸ், ஃபைனாக இந்த குளுக்கோஸ் எனர்ஜி வேணும். தென் சம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது வந்து இந்த சம் அயான்ஸ், இந்த அயன் இந்த அயன், மெக்னீஷியம் அயன், கால்சியம் அயன், இந்த போன்ஸ்க்கெலாம் சொல்லணும்ல, அந்த மாதிரி அயன்ஸ் கொஞ்சம் வேணும். தென் வந்து இந்த வைட்டமின்ஸ்லாம் கொஞ்சம் வேணும். இந்த B12, B6 அந்த மாதிரி வைட்டமின்ஸ்லாம் கொஞ்சம் வேணும். தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தோம்னா கொஞ்சம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இல்லை எல்லாமே வந்து வேணும், இந்த பிரெயின் வந்து ஒரு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எடுத்துட்டோம்னா இது ஃபுல்லாக வந்து பிரெயின் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை பார்க்கலான்னு இருக்கோம்னா, இந்த லிப்பிட்ஸ். இந்த லிப்பிட்ஸ் அதாவது ஃபேட்ஸ், இது வந்து எங்கே இருக்கும் எப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பாடி ஃபுல்லாக லிப்பிட்ஸ். அதாவது வந்து நம்ம பாடி வந்து எதில் ஃபுல்லாக இருக்குன்னு கவர் பண்ணியிருக்குன்னா இந்த ஸ்கின். இந்த ஸ்கின் வந்து எதில் மேடப்பாக இருக்குது அதுலேயும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த லிப்பிட்ஸ்னால தான், இந்த ஃபேட் மாலிகுல்ஸ்னால தான் வந்து 2 லேயராக வந்து ஸ்கின் வந்து மேடப்பாக இருக்குது. அந்த ஸ்கின்னுக்குள்ளே வந்து நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஆர்கனல்ஸ் வந்து சில லிப்பிட்ஸ் மூலிமா இருக்குது. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம பாடி ஃபுல்லாக இருக்கிற செல்ஸ் எல்லாமே வந்து இந்த லிப்பிட்ஸ், ஃபேட்ஸ் மூலிமா தான் இருக்கும். ஸோ வந்து இது முக்கியமான ஒரு மெயின் கண்டென்ட்டாக வந்து நம்ம பாடியில் வந்து இருக்குது. ஸோ இந்த மெயின் கண்டென்ட் வந்து பிரெயினில் வந்து எது இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த omega-3 அண்ட் omega-6. இந்த omega-3 omega-6 தான் வந்து ஹோல் இந்த பிரெயின் செல்ஸ், அதாவது ஸ்பிங்கோலிபிட்ஸ் அதோட சேர்ந்து எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குது. இது வந்து எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட் எதில் அதிகமாக இருக்கும்னா, இந்த பீனட்ஸ், தென் வந்து இந்த ஆயில், எக், தென் வந்து இந்த கீரைகள், இந்த வகையிலலாம் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நம்ம அதை கன்சியூம் பண்ண நம்ம பிரெயினில் இருக்க ஓல்டு செல்ஸ் எல்லாம் வந்து டெட் ஆகிட்டு இருக்கோம். அப்படி செல்ஸ் டெட் ஆச்சுன்னா இந்த லிப்பிட்ஸ் வந்து அப்படியே போயிடும், நியூ வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்து இந்த பிரெயினுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இந்த லிப்பிட்ஸ்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. தென் வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ் எதுக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளோட பாடி டெவலப்மெண்ட் அண்ட் ஆல்சோ வந்து க்ரோத் இருக்குது. ஸோ இது பிரெயின் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட மூடு வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணுறது, நம்மளோட மென்டாலிட்டி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறது. ஸோ மென்டாலிட்டி இது எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். என்ன, நேற்று நம்ம பார்த்த மாதிரி இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குல்ல, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூலியமாக தான் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அதாவது நேற்று வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஒரு கெமிக்கல் மாலிகுல்னு சொல்லலாம், அது எல்லாமே வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ்னால தான் மேடப்பாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில அமினோ ஆசிட்ஸ் நேற்று பார்த்த மாதிரி இந்த காபா வந்து என்னென்னா அப்படியே வந்து நம்மளை காமாக ரிலாக்ஸாக வச்சுக்கணும்னு சொன்னால. ஸோ வந்து அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கு வந்து இந்த வந்து ப்ரோட்டீன்ஸ், அந்த காபா மாலிகுலுக்கு வந்து சில ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது, அந்த ப்ரோட்டீன்ஸ், தென் வந்து சில அமினோ ஆசிட்ஸ் அதெல்லாம் வந்து சேர்ந்துச்சுன்னா நம்மளை வந்து காமாக கொண்டு போயிடும். அதே மாதிரி வந்து இந்த பாஸ்தா ஃபுட் இருக்குது தெரியுமா, பாஸ்தா ஃபுட்டு சாப்பிட்டீங்கனாலே வந்து நீங்கள் வந்து காமான ரிலாக்ஸ் இதுக்கு போயிடுவீங்க. ஏன்னா வந்து அது என்னென்னா அதிக குளுக்கோஸ் கண்ட அதெல்லாம் இருக்கிறதுனால வந்து நம்ம ரொம்ப டைம் ஆகும் ஸோ டைஜஸ்ட் பண்ணிருக்கு. ஸோ வந்து நம்ம அந்த காபா இதான வந்து எல்லாத்தையும் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது. ஸோ வந்து அந்த காபா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டைம் வந்து அந்த இதை அதிகமாக
டிரான்ஸ்மிட் ஆகிற டைம் அதிகமாக டிரான்ஸ்மிட் ஆகிறதுனால வந்து நம்ம பிரெயின் வந்து ஸ்லீப்புக்கு போயிடும். ஸோ வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ் அமினோ ஆசிட்ஸ் வந்து இவ்வளோ இதாக இருக்குது. தென் வந்து இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்க்கலாம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு என்னென்னா, நான் சொன்ன இந்த வைட்டமின்ஸ் சொன்னேன்னா, வைட்டமின்ஸ் எப்படின்னா இந்த B6 B12 அதுக்கப்புறம் வைட்டமின் K2 இது எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இது மாதிரி இதெல்லாம் வந்து முன்னாடி பார்த்து இந்த ப்ரோட்டீன்ஸ் அமினோ ஆசிட்ஸில் இப்படி இது ஆகுதுல, அதே மாதிரி வந்து இதில் வந்து சைடு வந்து பிரெயினை வந்து நல்லா ஹெல்த்தியாக ஃபங்க்ஷனாக பண்ணுறதுக்கு, ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் ஆச்சுன்னா இது பண்ணுறதுக்கு. ஸோ வந்து இந்த வைட்டமின்ஸ்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இந்த பிரெயின்ஸை வந்து மென்டல் லைஃப்பை வந்து அப்படியே வந்து ரிலாக்ஸாக கொண்டு போகிறதுக்கு. தென் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எதுக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து யூஸ்வலாக வந்து சுவாசிக்கிறோம்ல, ஏதோ ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். இந்த ஆக்சிஜன் என்ன ஆகும்னா ஃபைனலாக இந்த பிளட்டில் கலக்கும்ல, இந்த பிளட்டில் கலந்துட்டு மற்ற ரியாக்ஷன் ஒரு 4 ஸ்டெப் நடக்கும். அந்த 4 ஸ்டெப்பில் வந்து ஃபைனலாக வந்து வாட்டராக ஃபார்ம் ஆகும். இன்ஸ்டீட் வந்து அந்த வாட்டராக ஃபார்ம் ஆகலைன்னா இடையில வந்து நின்றுச்சுன்னா அது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அது இடையில நின்று நிறைய இடத்துல வந்து நின்றுடும். ஸோ அந்த நின்ன சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும்னா இன்னொரு ஏதாச்சும் ஆக்சிஜன் வரும்ல, அந்த ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா திருப்பி வந்து அதையும் இடையில நிறுத்திடும். ஃபைனலாக வந்து இந்த வாட்டர் மாலிக்யூல் கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இப்படி இடையிலே நின்றுச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து இந்த பாதி மாலிகுல் நிற்கும்ல, அது அப்படியே ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டு ஃபைனலாக வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி ஒரு இடத்துல கிரியேட் ஆகிட்டு அதுதான் வந்து ஃபைனலாக வந்து கேன்சர் வந்து கொண்டு வருது. ஸோ வந்து இதை வந்து ரெகுலேட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்கிறாங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளோட அதிகமாக வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸில் இருக்குது. அதனால தான் வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸில் இயற்கையான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பிரெயினில் இருந்தால் தான் வந்து பிரெயினில் வந்து என்னென்னா சைடில் ஏதாச்சும் நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்சிஜன் வந்து பாதியிலே நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து எல்லாமே வந்து சரி பண்ணிடும். ஒருவேளை கம்மியாக அந்த லெவலோட கம்மியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஃபைனலாக வந்து இந்த பிரெயின் டியூமர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நிறையா ஃபால்ட்டாக இருக்கும். ஃபைனலாக வந்து குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் எப்படி ப்ளே பண்ணுது அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன். என்னென்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பிரெயின் வந்து ஜஸ்ட் வந்து டோட்டல் பாடியிலே வந்து 2% தான் வந்து வெயிட்டாக இருக்குது. பட் வந்து அது ஒர்க் பண்ணுறக்கு எனர்ஜி எவ்வளோ வேணும்னா டோட்டல் எனர்ஜி வந்து 20%, அதாவது வந்து ஒரு 1/4 எனர்ஜி வந்து டோட்டல் எனர்ஜியில் வேணும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதுக்கு வந்து நிறைய எனர்ஜி வேணும்ல. ஸோ அது இதுலேருந்து வரும், குளுக்கோஸ்லேருந்து தான் வரும். இந்த குளுக்கோஸ் கண்டென்ட் உள்ள அதிகமான இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதாவது இந்த கார்ன் இதெல்லாம் பார்த்தோம்னா குளுக்கோஸ் கண்டென்ட் இருக்குல்ல, இது வந்து அதிகமாக எடுக்கிறனால தான் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம பிரெயின் வந்து கண்டினியூவாக வந்து ஒர்க் பண்ணும். ஸோ வந்து நம்ம லைஃப் அதாவது 1 டே ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம குளுக்கோஸ் எடுக்கிறத கம்மி பண்ணிட்டோம்னா அன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து இருக்க முடியாது, நம்ம வந்து டயர்டாகவே ஃபீல் பண்ணுவோம். ஸோ வந்து இருக்கிற எல்லாமே வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து தேவைப்படுறதா. இப்போ வந்து நீ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நான் எடுத்துக்க மாட்டேன், வெஜிடபிள்ஸில் சாப்பிட மாட்டேன், நான் வந்து இதை மட்டும் தான் சாப்பிடுவேன், ப்ரோட்டீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அதோட ஃபால்ட் வந்து உருவாக்கும் இந்த பிரெயினில். அதே மாதிரி வந்து சரி நான் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டும் தான் எடுத்துக்கிறேன், அப்போ வந்து குளுக்கோஸ் எடுத்துக்க மாட்டேன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ வந்து எல்லாமே வந்து ஒரு இன்டகிரேட்டடான இருக்கிறனால வந்து நம்ம வந்து எதையும் அவாய்ட் பண்ணக்கூடாது, இருக்கிற காமனாக எல்லா ஃபுட்டையும் வந்து எடுத்துக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவு சொல்லிட்டேன். ஆல்சோ வந்து நான் இப்போ படித்தது எல்லாத்தையும் வந்து கீழே உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்ஸாக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். வேறு ஏதாச்சும் நான் தப்பாக சொன்னாலும் வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி இதுதான் கரெக்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவு சொல்லிட்டேன். ஸோ எனிவே சாரி, see you tomorrow. ஃபைனலாக தேங்க்யூ.